ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா உங்களுக்கு குக்கிங் வித்துச்சுன்னா இன்னைக்கு என்ன பார்க்கணும் ரெஸ்டாரண்ட்ல வெஜ் பிரியாணி வந்து எவ்வளோ சுவையாக எப்படி செய்கிறாங்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை நம்ம எப்படி செய்யறதுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1 கிலோ வெஜ் பிரியாணிக்கு தான், அதாவது எப்படின்னா துளசி ரைஸ் எடுத்து வச்சிருக்கோம். 300 கிராம் ஆனியன் வெங்காயம், 400 கிராம் தக்காளி, 1/2 கிலோ கேரட் பீன்ஸ், 1/4 கிலோ கேரட்டு, 1/4 கிலோ பீன்ஸ், மல்லி இலை வந்து 1 கைப்பிடி அளவு, புதினா 1 கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் 5 பீஸ், சன்னா மீல் மேக்கர் 200 கிராம், சன்னா 100 கிராம், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 200 ml. 1 கிலோ ரைஸை வந்து 2 டைம் கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறோம். ஒரு 20 நிமிஷம் ஊறிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்திரத்தை வச்சு 200 ml ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் 5 பீஸ் ஏலக்காய், 3 பீஸ் கிராம்பு, பட்டை 3 பீஸ் ஆயிலில் போட்டு கடல் பாசி வந்து ஒரு கிராம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு லைட்டாக ஒரு 5-6 பீஸ் வந்து கறி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மணமாக இருக்கும் வெஜ் பிரியாணிக்கு. அது நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 5 பீஸ் கிரீன் சில்லியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் 200 ml ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வாசனை வந்து போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு மல்லி புதினா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி அதோடு சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு 1 கைப்பிடி, அதாவது தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். நல்லா ஏன் சால்ட் யூஸ் பண்ணால் நல்லா தக்காளியெல்லாம் மசிஞ்சு வந்துடும், அதனால வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸ், மீல் மேக்கர், சன்னா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற மசாலா வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதோட ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அது தயிர் வந்து சேர்த்துக்கலாம். எவ்வளோன்னா 200 ml, 1 கிலோ ரைஸ் 200 ml போதும். அதையும் நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம் வந்து 1க்கு 1 700 தண்ணி வச்சுக்கலாம். அது மொத்தமாக சேர்த்து ரைஸோடு வந்து ஊற்றிக்கலாம். ஏன் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம்னா, வெஜிடபிள்லாம் பார்த்தீங்கன்னா வேக வச்சு நல்லா கொதிக்கிறதுக்கு அப்புறம் போட்டோம்னா வெஜிடபிள்லாம் இருக்காது. அதனால் வந்து ரைஸும் தண்ணி ஒரே அளவாக வச்சு சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா கொதிக்க வேக வச்சுக்கலாம். வெந்த பிறகு நம்ம என்னென்னா கேரட்டு, பீன்ஸு நம்ம போட்டது எல்லாமே வந்து அப்படியே முழுசாக நல்லா கார்னிஷாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லா எல்லாம் ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. பாருங்கள், ரைஸ் குக் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் அப்படியே லெவல் பண்ணி விட்டுட்டு தம் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா லைட்டாக வாசனைக்கு வந்து கரம் மசாலா மேலே கார்னிஷ் மாதிரி தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற பிளேட்டை வச்சு அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் தம்மு விட்டுருவோம். அதுக்கப்புறம் தம்மு ரெடி ஆகி எடுத்துட்டு பிரியாணி பாருங்கள், நல்லா பொல நல்லா உடச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா அருமையாக வந்திருக்கு பிரியாணி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்க நோட்டிபிகேஷன் வரும். அடுத்த ஒரு நல்ல சந்திக்கலாம். ஓகே.